வணக்கம் மக்களே. நம்ம சர்க்கரை உணவில் இன்றைக்கி என்ன உணவுனா, நம்ம காலையில் வெள்ளை சுண்டல். இந்த வெள்ளை சுண்டல் எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா, புரதச்சத்து அதிகமாக உள்ளது, சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கும், மூளை நம்மளுக்கு ஆரோக்கியமாக செயல்படும், மற்றும் புரோட்டீனும் இதில் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக முட்டை. நம்ம முட்டை எதுக்காக சாப்பிட்றோம்னா, நம்ம எலும்பு நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும், இதயம் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும், சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுது. இதுவும் புரோட்டீன் ரொம்ப அதிகமுள்ள பொருளும் இதுதான். அடுத்து நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா, கோவைக்காய். கோவைக்காயில் என்ன இருக்குன்னா, இது புற்றுநோய் வர்றதையும் தடுக்கும், ரெண்டாவது இதயத்தையும் நல்லது, தேவையற்ற கொழுப்பு இருந்தாலும் நம்ம உடம்புலேருந்து கழிவை பூரா வெளியேற்றி விட்டுரும், சர்க்கரையும் கட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த கோவைக்காய் சாப்பிட்றோம். அடுத்து நம்ம சுரைக்காயும் எடுத்துக்க போகிறோம். சுரைக்காயில் என்ன அப்படின்னா, உடல் சூடு இருந்துச்சுன்னா தணிஞ்சிடும், ரெண்டாவது இதய ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும், மற்றபடி ரத்த சர்க்கரை அளவையும் குறைக்கும், ஆண்மை சக்தி அதிகமாக இருக்கும், உப்பு நீர், அதாவது நம்மளால் கிட்னிக்கு பாதிப்பு வராமல் உப்பு நீர் இருந்தால் அப்படியே எல்லாத்தையும் வெளியேற்றி விடுறோம். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் நம்ம இந்த 2 சேர்த்துக்கலாம்.